என்னது ஒரே குழம்புலையே நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே சாப்பிட்லாமா? என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதை செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஹோல் கரம் மசாலாஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. இது கூட நீங்கள் இன்னும் ரிச் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா கசகசாவும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. குழம்பு தாளித்து விட்றதுக்கு நான் பேனில் ஆயில் போட்டு அதில் கடுகும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இது நான் பே லீஃப் போட்டிருக்கிறேன், அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, இது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி, ஆப்ஷனல் தான், போட்டு நல்லா வதக்கி உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதோடு சேர்த்து குழம்பு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. சப்பாத்தினா கொஞ்சம் கெட்டியாக, இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அருமையான தேங்காய் பால் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.